ஹலோ மக்களே, இன்னைக்கு காசி விஸ்வநாதர் டெம்பிள் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். இது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி நகரில் கங்கை நதிக்கரையில் அமைஞ்சிருக்க காசி விஸ்வநாதர் கோவில் இந்துக்களோட ஒரு முக்கியமான புனித தலமாக இருக்குது. இது சிவபெருமானோட 12 ஜோதிர்லிங்க தலங்களில் இதுவும் ஒன்று. காசி நகரம் பிரளய காலத்திலையும் அழியாத ஸ்தலமாக இருக்குது. இங்கே இருக்க விஸ்வநாதர் லிங்கத்தை தரிசித்தா முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். பல நூற்றாண்டுகளில் காசி விஸ்வநாதர் கோவில் வெளிநாட்டு படையெடுப்பாளர்களால் பல முறை இடிக்கப்பட்டிருக்கு. 11ஆம் நூற்றாண்டில் குதுப் உத்தீன் ஐபக் படையெடுப்பால் சேதமடைஞ்ச இந்த கோவில் அதுக்கு பிறகு பல முறை அழிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டிருக்கு. கிபி 1780 இந்தூர் ராணியான அகில்யா பாய் ஓல்கர் அப்படிங்கிறவரால் இப்போது இருக்கிற கோவில் மீண்டும் கட்டப்பட்டிருக்கு. 1839 பஞ்சாப் மன்னர் மகாராஜா ரஞ்சித் சிங் கோயிலோட கோபுரத்துக்கு சுமார் 1.3 டன் தங்கம் கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. அதன் பிறகு 1841ஆம் ஆண்டில் நாக்பூர் ராஜ்யத்தை ஆண்ட மராத்திய பேரரசோட போன்சலே அரச குடும்பத்தினர் கருவறையோட 3 நுழைவாயிலுக்கு வெள்ளி கவசங்களை கொடுத்ததா சொல்லப்படுது. வடக்கு வாயிலுக்கு மட்டும் வெள்ளி கவசம் இல்லாமலே இருந்திருக்கு. அந்த இல்லாத ஒரு வாயிலுக்கான கவசத்தை இப்போ ரீசெண்டாக தான் அமைச்சதா சொல்லப்படுது. இந்த கோவிலில் மணி அடிக்கிற சத்தம் கேட்கும்போது மக்கள் எல்லாருமே தலையை கீழே குனிஞ்சிப்பாங்கன்னு சொல்லப்படுது. இந்த கோவிலோட உயரம் 51 அடி. கோயிலோட உள்ளே தான் சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த சிவலிங்கம் காசியில் ரொம்பவே பிரசித்தி பெற்றது. கோயிலுக்கு உள்ளே தான் நேபாள மன்னரால் கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய மணி தொங்கவிடப்பட்டிருக்கு. இதோட சத்தம் நீண்ட தூரம் கேட்குமா. வாரணாசியில் பாயிற கங்கை ஆத்தங்கரையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறதுனால இங்கே நிறைய படித்துறைகள் இருக்குது. தவசு சுவமேத படித்துறை, அரிச்சந்திரன் படித்துறை, மணிகர்ணிகா படித்துறை, லலிதா படித்துறை, ஹரணின் படித்துறை, இப்படி 5 படித்துறைகள் இருக்குது. இந்த தசவ சுவமேத படித்துறையில் தான் டெய்லி மாலை நேரத்தில் கங்கை ஆற்றுக்கு ஆரத்தி வழிபாடு நடத்தப்படுது. இந்த நிகழ்வை தான் கங்கா ஆரத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே மக்களே, இன்றைக்கி காசி விஸ்வநாதர் டெம்பிள் பற்றின ஹிஸ்ட்ரிஸ் பார்த்தோம். நாளைக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். எல்லோரும் சந்தோஷமாக இருப்போம், நல்லாவே இருப்போம். டாடா.